என்னங்க இந்த நேரத்துல இங்க வந்து நிக்கிறீங்க? ரகு, அத்தை, ரகு, சின்ன தூங்கலையா? ரெண்டு பேரும் என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல அத்தை. திடீர்னு முழிப்பு வந்து பார்த்தா இவரை காணோம். இங்க வந்து பார்த்தா தனியா நின்னுட்டு இருக்காரு. அதான் இப்பதான் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கேன். என்னாச்சு ரகு? இத பத்தி யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? இல்லம்மா, ஒரு கெட்ட கனவு. கெட்ட கனவா? என்ன கனவுப்பா? ஆம், அந்த ரியல் எஸ்டேட் காரி இடத்த விற்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனால, ஆமா. அவன் நம்மள நாலாபுரமும் சிக்க வச்சு இந்த வீடே கைய விட்டு போற மாதிரி ஒரு கனவு. நம்மள வெளியே தள்ளி வீட்டுக்கு சீல் வைக்கிறாங்க. அதை விட கொடுமை என்னன்னா, சிவா, பத்மா, பார்வதி, மணி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நாங்க எதுக்கு ரோட்டுக்கு வரணும், சொத்தை பிரிச்சு கொடு அப்படின்லா இஷ்டத்துக்கு பேசுறாங்கம்மா அவங்க. இப்படி ஒரு கொடுமையான கனவு. அதான் ஒரே நெஞ்ச அடைக்கிற மாதிரி வந்துருச்சுமா. ஐயோ, அ, ரகு. இருங்க குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். நான் தண்ணி குடிச்சிட்டேன் ஜானகி. அந்த பொம்பளை வீட்ல வந்து மிரட்டிட்டு போனால, நீ அதையே நினைச்சிட்டு இருந்திருப்பப்பா. நீதான் அவளை விரட்டி அடிச்சிட்டியே. நீ அந்த இடத்த ஒரு நல்ல முழுக்க கொடுக்க போற. அப்புறம் என்னப்பா? இந்த ஊர்ல ராஜா மாதிரி இருக்கவனு யார் என்ன பண்ண முடியும்? என்ன மிரட்டுன அந்த பொம்பளைய, நம்ம வீடு, பணம் இதெல்லாம் நான் ஒரு பொருட்டா நினைக்கல. ஆனா கூட பிறந்த தம்பியின் தங்கச்சியுமே என்னை எதிர்த்து பேசுறாங்க. எங்களுக்கு சொத்துதான் பெருசு, அண்ணன் நீ முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அத நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு. அம்மா, இன்னைக்குமே நம்ம கூட்டு குடும்பமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இல்ல. ஆனா இந்த கனவு மனசுல ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணிருக்கு. கனவுல வந்தது நிஜத்துல வந்துருமோங்கிற ஒரு பயம். ஏங்க, சிவா உங்க தம்பியா இருந்தாலும் நீங்க வளர்த்த புள்ளைங்க. என்னைக்கும் உங்க வார்த்தையை அவரு மீற மாட்டாரு. மணி அண்ணன் உங்க மேல அவ்வளவு மதிப்பு வச்சிருக்காரு. ஒரு குடும்பம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். கோபதாபங்களை வெளிப்படுத்துவாங்க. ஆனா எல்லா நேரமும் அப்படி இருக்கிறது இல்லையே.